மரபுத் தொடர்கள். பறவைகளின் மொழிமரபு. ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், கூகை குளரும், புறா குணுகும். தொகைமரபு. மக்கள் கூட்டம், ஆநிரை கூட்டம், ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆநிரை, ஆட்டு மந்தை. வினைமரபு. சோறு உண், தண்ணீர் குடி, முறுக்கு தின், பால் பருகு, சுவர் எழுப்பு, கூடை முடை. பூ கொய், இலை பறி, பானை வனை. சரியான மரபு சொல்லை எடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு உண், பூ கொய், ஆ நிரை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ பறிக்க பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. பூவை பறித்தவுடன், பூவை கொய்தவுடன், தோரணம் கட்ட மாவிலையும் மாவிலை பறித்துக்கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். இந்த இதுல கொக்கரிக்கும்ங்கிறது சேவல் கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். அதே மாதிரி பூ பறிக்க கிடையாது, பூ கொய்ய. மாவிலை பறிக்க, குயில் கூவும், காகம்தான் கரையும். பூவை கொய்தவுடன் சொல்லணும், பறித்தவுடன் சொல்லக்கூடாது. பால் பருகுதல், தண்ணீர் குடித்தல். நன்றி.